திமுகவை சேர்ந்த டி.ஆர். பாலு, ஆர். ராசா உட்பட ஒரே நாளில் 75க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்தியா கூட்டணியின் அடுத்த ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. செய்தியாளர்கள் ரமேஷ்குமார், ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. வண்ண புகைகுண்டு வீச்சு விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சியினரின் தொடர் அமளியால் ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்றம் 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடியது. முன்னதாக பலத்த பாதுகாப்பு சோதனைகளுக்கு பிறகே நாடாளுமன்றத்திற்குள் செல்ல அனைவருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பாதுகாப்பு குளறுபடி தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் இரு அவைகளும் பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அதே சமயம் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பின் மூலம் இன்று நிறைவேறியது. இதனைத் தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக திமுகவை சேர்ந்த டி.ஆர். பாலு, ஆர். ராசா, தயாநிதிமாறன், காங்கிரஸைச் சேர்ந்த அதிர் ரஞ்சன் சௌத்ரி, திருநாவுக்கரசர், விஜய் வசந்த் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட எம்பிக்களை நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து மக்களவை சபாநாயகர் உத்தரவிட்டார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். அரசு கொடுங்கோன்மையின் உச்சத்திற்கே இன்று சென்றிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகளின் குரல்களை ஒட்டுமொத்தமாக ஒடுக்குவதாகவும் எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைத்துள்ளன. இதற்கிடையே எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தபால் அலுவலக திருத்த மசோதா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு 2வது திருத்த மசோதா ஆகியவை அமளிக்கிடையே நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரும் நாட்களிலும் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடரும் பட்சத்தில் இதே முறையில் அமளிக்கிடையே முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. இதனிடையே வண்ண புகைகுண்டு வீச்சு தொடர்பாக விசாரிக்க ராஜஸ்தான், கர்நாடகா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் டெல்லி காவல்துறை சிறப்பு பிரிவு குழுக்களை அமைத்துள்ளது. இத்தகைய பரபரப்பான சூழலில் இந்தியா கூட்டணியின் அடுத்த ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெறுகிறது. செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நாளை பிற்பகல் 3 மணி அளவில் டெல்லி அசோக் ஹோட்டலில் நடைபெற இருக்கிறது. திமுக கட்சி சார்பில் அதன் தலைவர் மற்றும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். இதில் பிரதமர் வேட்பாளர் யார், இல்லை பிரதமர் வேட்பாளர் இல்லாமலே இந்த தேர்தலை சந்திப்பதா, இதை தவிர இந்த மாதம் இறுதிக்குள் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து ஒருங்கிணைத்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது. சுமார் 3 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக அனைத்து கட்சி தலைவர்கள் சேர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். ரஞ்சித், நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.